வண்டி இது ஓடுது. என் நம்பர் இந்த பரவாயில்ல. இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது பர்மிட் வந்து இப்போ உங்களுக்கு தாலுக்கு வந்து சரிங்களா போட்டுருக்கீங்களா? ஆமா. குடும்பம்பாளையம் இந்த வில்லேஜ் தான் போட்டுருக்கீங்க. இந்த ஒரு இதுதான் வேலைக்கிறது. இது சீட்டு வந்து அங்கதாங்க. தாசில்தாருக்கு ஃபோன் போடுங்க. அது பிரச்சனை. எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து பர்மிட் இல்லாம பர்மிட் வந்து பிரஸ்காரம் வந்தாலும் யார் வந்தாலும் நீங்க சொல்லணுங்க. இல்ல நான் என்ன கேட்கணும். எனக்கு தெரியாது அங்க போய் சொன்னீங்க இல்லையா? மைக்கோட வர்றப்ப நீங்க வந்து நியூஸ் சேனல் நீங்க பார்த்ததே இல்லையா? சத்தியமங்கலம் அருகே உள்ள கெம்பநாயக்கம்பாளையம் பகுதியில் செம்மண் அள்ளுவதாக நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தற்போது இந்த பகுதிக்கு வந்து பார்க்கையில் அங்கு சரியான முறையில் பர்மிட் இல்லாத தெரிய வந்துள்ளது. இது குறித்து வந்து அங்க உள்ள டிரைவர் மற்றும் அதுக்கு அதை கவனித்துக் கொள்ளும் ஆட்களிடம் கேட்கும் பொழுது அது எங்களுடைய ஓனர் தான் முக்கிய தெரியும், அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்ததை எடுத்து அவர் நம்மளுடன் தொலைபேசியில் அதாவது மொபைலில் பேசினார். பேசும் பொழுது முதலில் பேசியவர் என்ன கூறினார் என்றால், அதாவது எங்களுக்கு வந்து மற்ற இடத்தில் வந்து பர்மிட் எடுத்து எல்லா பக்கமும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அதாவது ஓப்பனாவே சொல்றாரு. அதாவது இல்லீகலாக நாங்க வந்து செய்யறோம், அது வந்து மேலத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் கூட கான்பரன்ஸில் பேசி இன்னும் மற்றொருவர், நீங்கள் எங்கு உள்ளீர்கள், நேரில் வந்து நாங்கள் உங்களை பார்க்கிறோம், சத்தியமங்கலத்தில் உங்கள் ஆபீஸ் எங்கு உள்ளது என்று கேட்டும் நம்மிடம் பேசினார். அது போக வந்து நாம் கேட்ட கேள்விக்கு சரியான முறையில் அவர் பதிலும் அளிக்கவில்லை. அது குறித்து மீண்டும் அவர் கூறுகையில், தொடர்ந்து பத்திரிகையாளர் சங்கத்தில் உள்ள ஒருவரையும் உங்களுடன் பேச வைப்பதாக என்று கூறுகிறார். ஆனால் முறையான அடிப்படையில் வந்து இங்கே வந்து பர்மிட் இல்லாமல் மண் அள்ளுவது என்பது தெளிவாக தெரிகிறது. இது குறித்து வந்து தாசில்தார் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார், தாசில்தார் மூலியமா நடக்கிறதா இல்லை வந்து விஓ இங்கிருக்க VORIL வந்து என்ன செய்து கொண்டிருக்காங்க என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் ஜெயக்குமார். அவரு பர்மிட் வந்து பெர்மிட் யாருன்னு யாரும் கேட்கல. உள்ள வந்து ஒண்ணு நான் கேட்டேன், உள்ள வந்து உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? லோடு என்னன்னு கேட்டாப்ல, உள்ள வைக்காதுல்ல. உள்ள வந்து உங்ககிட்ட கேட்டேன்னா இல்லையா? உங்களுக்கு என்ன வேலைங்க, என்ன வேலை சொல்லுங்க? பிரஸ்காரம் வந்தாலும் யார் வந்தாலும் நீங்க சொல்லணுங்க. இல்ல நான் என்ன பிரச்சனைங்க என்னன்னு கேட்கணும். எனக்கு தெரியாது அங்க போய் சொன்னீங்க இல்லையா? மைக்கோட வர்றப்ப நீங்க வந்து நியூஸ் சேனல் நீங்க பார்த்ததே இல்லையா? இல்ல கேக்குறேன், பதில் சொல்லுங்க. உள்ள வரும்போது அங்கிருந்து மைக் கையில இருந்து எடுத்து வர்றேன், நீங்க வந்து என்னன்னு தெரியலங்கிறீங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். அது இங்க செம்மண் வந்து வடிக்கிறதுக்கு வந்து இப்ப நம்ம பர்மிட் வந்து இருக்குங்களா சார்? அதுக்கு எவ்வளவு இதுங்க சார் கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா எத்தனை அளவுக்கு, எந்த அளவுக்கு வலிக்கலாம், எத்தனை லோடு இது பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? ஏதாவது 1,00,000 லோடு எடுத்துக்கலாம். நீங்க எவ்வளவு சார் எடுத்திருக்கீங்க? எத்தனை நாள் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? ஒரு மாசமா எவ்வளவு சார் எடுத்திருப்பீங்க? கிட்டத்தட்ட வந்து லாரியே குறைஞ்ச வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கிருந்து வரும்போது ஒரு 4-5 லாரி அங்கிருந்து வந்துருச்சு. மறுபடியும் இங்கிருந்து ரிட்டர்ன் போறதும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லாரிக்கு மேல போகுது. சரிங்க. இல்ல பர்மிட்டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கத்த பர்மிட்டே இல்லைங்களா சார்? அது ஆமாங்க, இங்கத்த பர்மிட் இல்லாம நீங்க எப்படி? சரில இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, பர்மிட் வந்து இங்கத்த பர்மிட் இல்லையேங்கிற நானு. இல்ல சார் நான் சொல்றது சரி கேக்குறீங்களா உங்களுக்கு? இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து நான் பர்மிட் பார்த்தேன், இந்த ஏரியா பர்மிட் இல்லைங்க. சர்வே நம்பர்ல எடுக்கிறோமோ ஓகேங்க, அந்த சர்வே நம்பருக்கு இந்த 140 சார் அது இல்ல அது ஓகே சார், எனக்கு புரியுது சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இப்போ பர்மிட் வந்து இப்போ வந்து இந்த பர்மிட்ல வந்து இங்க வந்து எடுக்கிறதுக்கு பர்மிட்ல இல்ல அதனால அதை எப்படி எடுக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க இப்போ நம்மளுக்கு? மேல இருந்தே பண்றாங்க சார், உங்களுக்கு தெரியாதுங்களா? தமிழ்நாடு பூரா ஒரே ராஜபான்ட்டு. சரிங்க, அவங்க ஒரே குரூப் தானே. இல்ல அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து சார், அதாவது ஆக்சுவலா ஒண்ணு என்னன்னா வந்து அவங்க வந்து ராஜாங்கிற பேர்ல தான் பர்மிட் இருக்கு. குறும்ப
யாருங்க? விஜய் லைன்ல வந்துருக்காரு. ஹலோ, சொல்லுங்க. விஜய் லைன்ல வந்துருக்காரு. விஜய் ஒரு பேருங்க. யாருங்க? பேசு நண்பர், அந்த கம்பெனிக்காரங்க பேசுறாங்க அப்படின்னு பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. சார், இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க வந்து எங்க இருந்து வர்றீங்க? நாலு ரோடு வண்டி வந்து உங்க வண்டிங்களா? ஆமாங்க. எப்படி என்ன சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தாங்க? எங்களுக்கு மண்ணு தேவைப்பட்டது, அதனால நாங்க கேட்டதுனால பர்மிட் கொடுத்து ஓடிச்சு. பர்மிட் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஆமாங்க. இப்போ வந்து பர்மிட் நீங்க பாத்தீங்களா? செக் பண்ணீங்களா? செக் பண்ணனால நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து இப்போ நீங்க பர்மிட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் பர்மிட் தாங்க. ஆனா இதுல வந்து இல்லின்னு வருது. அவரே ஒப்புக்கொள்றாரு. இல்ல, இது ஒரிஜினல் பர்மிட் தாங்க. ஒரிஜினல் பர்மிட் வச்சு தான் நாங்க வளர்ச்சிட்டு இருக்கோம். அதாவது அவரு சொல்றது பாத்தீங்கன்னா வந்து இப்ப பேசுனவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து நாங்க இல்லீகலா தான் தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைங்க, ஒரிஜினல் பர்மிட் வச்சு தான் வளர்ச்சிட்டு இருக்கோம். மேலத்துல இருந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு வந்து ஒரிஜினல் பர்மிட் தர்றாங்க, நாங்க வளர்ச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஒரிஜினல் பர்மிட் உங்களுக்கு காட்டுனாங்க. காட்டினாங்க. அந்த பர்மிட் மட்டும் கொஞ்சம் காட்டுனீங்கன்னா. பர்மிட் இப்ப நம்ம கிட்ட இல்லைங்க, வண்டியில போயிடுச்சு. இல்ல அப்படிங்களா? வண்டியில போயிருக்கு. வண்டியில அப்புறம் நான் இப்ப அதிகாரி கூறுக்காட்டினாங்கன்னா நாங்க கொடுத்தானே ஆகணும். ஆமாங்க, இப்போ ஒரிஜினல் பர்மிட் வந்து நீங்க இப்போ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரிஜினல் பர்மிட் எல்லாத்துக்கும் ஒரிஜினல் பர்மிட். எந்த வண்டியும் இப்ப இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சு. இந்த இதை கொடுப்பாங்க. வண்டி ஏன் திடீர்னு எடுத்து போனாங்க? வேற காட்டுல வலிக்கிறாங்க. இந்த காடு ஓட வருதுன்ட்டு வேற காட்டுல அந்த காட்டுல வலிச்சிருக்காங்க. காட்டுல வலிக்கிறாங்க. சரிங்க, வாங்க அங்க போய் பார்ப்போம்.